கல் குடித்து விதவைகள் உருவாகவில்லை, டாஸ்மார்க் மதுவால் தான் விதவைகள் உருவாகின்றனர் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்திருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் பெரியதாழை, குலசேகரப்பட்டினம், திருச்செந்தூர் ஆகிய இடங்களில் வரும் 15ஆம் தேதி கல் இறக்க அனுமதி கேட்டு பனைமரம் ஏறும் போராட்டம் நடத்தப் போவதாக சீமான் அறிவித்துள்ளார். அதற்காக அவர் பனை ஏறுவதற்காக பயிற்சி எடுத்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சீமான், முதல் கட்டமாக பெரிய தோழையில் பனை ஏறும் போராட்டத்தில் பங்கேற்க இருப்பதாகவும், பனை ஏற தனக்கு நன்கு தெரிந்தாலும் வெகு காலம் ஆகிவிட்டதால் சின்ன பயிற்சி தேவை எனவும் கூறியிருக்கிறார். மீன் குஞ்சுக்கு கடலில் நீந்த சொல்லிக் கொடுக்க தேவையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் 15 கோடி பனைமரங்கள் இருந்த நிலையில தற்போது 5 கோடி மரங்களாக குறைந்துவிட்டன என தெரிவித்த சீமான், லட்சக்கணக்கான விவசாய தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பனைமரம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். சங்க இலக்கியங்களில் கல் மூலிகை சாராக போற்றப்படுகிறது. அதியமானும் அவ்வையும் கல் உண்டு பேசியிருக்கிறார்கள். பனையில் சுண்ணாம்பு தடவி வைத்தால் பதநீர், சுண்ணாம்பு தடவாமல் இறக்கினால் கல். அதை குடித்து விதவைகள் உருவாகவில்லை, டாஸ்மார்க் மது குடித்துதான் விதவைகள் உருவாகிறார்கள் என்றும் தெரிவித்தார். இந்தியாவின் பல மாநிலங்களில் கல் இறக்கப்படும் போதிலும் ஆனால் தமிழகத்தில் மட்டும் அதற்கு அனுமதி இல்லை என குற்றம் சாட்டிய அவர், டாஸ்மார்க் கடைகளுக்கு மது அனுப்புகிற தொழிற்சாலை அதிபர்கள் எல்லோரும் ஆட்சியாளர்களுக்கு நெருக்கமாக உள்ளனர் என்றும் விமர்சித்தார். அவர்களுக்கு வரக்கூடிய வருமானம் பாதித்துவிடும் என்பதால் தான் கல்லுக்கு தடை விதிக்கிறார்கள் என சீமான் குற்றம் சாட்டினார். வருங்கால சந்ததியரும் பனை பொருட்களை பயன்படுத்த வேண்டும், அதன் நன்மைகளை அறிய வேண்டும் என்பதற்காகவே அதனை பாதுகாக்கும் வகையில் இந்த போராட்டத்தை நடத்துவேன் என சீமான் தெரிவித்திருக்கிறார்.